வாழ்க்கை முழுக்க வாசிக்கிறோம் தோழமைகளை, வாழ்க்கை முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை பயிற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த பயிற்சியினால் நமக்கு நம் வாழ்வின் எல்லை வரைக்குமான ஒரு கற்றல் நிகழ்கிறதா என்றால் நீங்கள் அதை பயிற்றுக் கொள்வதில், நீங்கள் அந்த பயிற்சி பெறுவதில் வெற்றி பெறுகிறீர்கள். ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும். சூப்பர் மந்திரம் அது சொல்லும். எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு, உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது. இப்படியே போச்சா 2 வருஷம். திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு. அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை திறந்து கிளியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்டா கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது. வாய்க்குள்ள தலை போயிடுச்சு. அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மந்திரமா சொல்லணும். டாயின் டாயின்னு கத்துக்கிட்டே செத்து போச்சு. கல்வி என்பது அதல்ல. மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது அல்ல. எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி. அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுத போகின்ற தேர்வு. இதுதான் முழுமையான கல்வி அல்ல. இருக்குடி உங்களுக்கு அடுத்தது 10வது பாஸ் பண்ணா உருப்பற்றலாம்னு சொல்லி தான் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை. 10வது பாஸ் பண்ண உடனே சொல்வாங்க +2ன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு நம்பி பாஸ் பண்றாங்க நிறைய பேர். அப்புறம் தான் இருக்குது நீ என்னவாக போறன்னு கேட்பாங்க. அப்புறமா ஏதாவது ஒன்று படிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று ஆனதுக்கு படிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன் என்னவாக போறேன்னு. 5ஆம் கிளாஸ்ல சொல்லிச்சிங்க டாக்டர் ஆக போறேன்னு. 10ஆம் கிளாஸ்ல சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். +2ல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்குது. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு முடிச்சுட்டு காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பொட்டானிக்கல் சயின்ஸ், ஜுவாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி, சைக்காலஜி, கார்பரேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்குதுங்க. படிச்சு கூப்பிட்டு என்னவாக போறேன்னா என்னவாக போறேன்னு தெரியலங்குது. இது டைம் தோத்தாதான்.